எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு மட்டு முதலாளி 3 பேரும். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பிராங்கோ டெஸ்ட். பிராங்கோ டெஸ்ட் அப்படின்னா வந்து இந்த பல்மனாலஜிஸ்ட் ஆக்கூல் இல்லாமலே பிராங்கோ டெஸ்ட்டை பத்தி பேசிருக்கோம். ஆனா இது வந்து பல்மனாலஜி சம்மந்தப்பட்டது இல்லை. பிராங்கோ டெஸ்ட் புதுசா வந்து பிசிசி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட் முன்னாடி பண்ண அந்த யோயோ அப்படிங்கிற மாதிரி தான், அந்த பீப்பர் டெஸ்ட் மாதிரி தான் இதுவும் ரன்னிங்கு. முதலாளி இதை பத்தி சொல்லுங்க, இந்த டெஸ்ட் எப்படின்றத பத்தி சொல்லுங்க. அது வில் டேக் இட் ஃப்ரம் தேர். நம்ம புது ஃபிட்னஸ் கோச் இவரு வந்தவர் ஏட்ரியன் லீ ரூ அப்படின்னு அவர் பேரு. அவர் வந்து இந்த யோயோ டெஸ்ட் கூட சேர்த்து இந்த ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் வச்சிருக்காங்க. அது கூட இந்த பிராங்கோ டெஸ்ட்டும் சேர்த்திருக்காங்க. பிராங்கோ டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரக்பில வந்து ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்றது. நம்ம ஊர்ல வந்து சொல்ல போனா ஸ்கூல்ல ஷட்டில் ரன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு லைனை தாண்டி தாண்டி இருந்தது. ஸோ இது வந்து 20 மீட்டர்ஸ், 40 மீட்டர்ஸ், 60 மீட்டர்ஸ் லைன் ஒவ்வொரு தொட்டு திருப்பி வரணும் பேஸ் லைனுக்கு. அது 5 தடவை பண்ணும். டோட்டலா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் வருது. இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்குள்ள பண்ணா நீங்க ஃபிட் அப்படின்றாங்க. 4.5 நிமிஷத்துக்குள்ள பண்ணா நீங்க வெரி வெரி ஃபிட், ஒரு ப்ரோ அத்லீட் அப்படின்றாங்க. அவங்க அதுக்குள்ள கான்ஸ்பிரசி தியரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கு வருவோம். இதுதான் பிராங்கோ டெஸ்ட். அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னா, இவரு ஏபி டிவிலியர்ஸ் வந்து அவரு ரக்பி டீம்ல சவுத் ஆப்பிரிக்கால ரெகுலரா பண்ணதுனால அப்ப பண்றப்பே நாக்கு தள்ளும், 15 வயசுல நாக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மக்களுக்கு அது வந்து ஹை ஆல்டிடியூட்ல பண்றது. அவங்க பிரிட்டோரியா கேப் அந்த சென்டர் வந்து ஹை ஆல்டிடியூட்ல இருக்கா. சோ அது இருந்தாலும் 1.2 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 5 மினிட்ஸ் வந்து அதுவும் ஓடுறது பண்ணலாம். பட் சொல்லுங்க. ஓடலாம். அப்படி ட்ரெட்மில்ல வந்து 5 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் ஓடுறது ரெகுலரா ஓடுறவங்க ஓடிடுவாங்க. அது இது கிடையாது. பட் 1.2ங்கிறப்ப நீங்க நேஷனல் டீமுக்கு விளையாடுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்க ஃபிட்னஸ் இருக்கணும்னா பண்ணிடலாம். அது நீங்க ஃபிட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஓகே. பட் இது கேள்வி நீ சொன்ன மாதிரி மற்ற ஸ்போர்ட்ல இருக்கிறது இதுக்கு தேவையா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த டைம்ல இது எதுக்கு வருது? இது வந்து யாரையாவது உரங்கட்டுறதுக்கா? ஏன் குறிப்பா சொல்லணும்னா ரோஹித் வைக்கிற செக்கா அப்படின்னு நிறைய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸே சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து என்ன சொல்றது, புதுசா வந்து ட்ரெயினர் வந்து அவங்கவுங்க டிஃபரன்ஸ். இப்போ வந்து ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்கன். ஸோ அவரு அதனால இருக்கலாம். இட்ஸ் நாட் சம்திங் பிசிசிஐ வந்து நீங்க இந்த டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லாம அவர் அப்ப வந்து நீங்களே இப்ப ரோஹித் சர்மாவால 1.2 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியாதுங்கிறீங்களா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? ஆமா. இல்ல, அப்ப இருந்த ரோஹித் சர்மா இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணா, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா வந்து இப்போ அபிஷேக் நாயரோட ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஃபிட்னஸ். அது ஒரு இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அவர் போட்டிருந்த பிக்சர்ஸ் கம்பேர் பண்றப்ப முன்னாடி வந்து சப்பி சீக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவர் கொஞ்சம் ஏதோ பார்த்தேன் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபிட்டா இருக்காரு, கொஞ்சம் ஸ்லிம்டு ஃபிட்டா இருக்காரு. சோ அவரால அது பண்ண முடியுமானா இன்னைக்கு மேபி ஹி கேன் டூ இட். அது தெரியாது. பட் அது ட்ரையல் இல்ல. ராகுலோட இன்ஸ்டாகிராம் போட்டோ எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? சரி சொல்லுங்க. இல்ல, he can do it. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இத கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவாங்களாமே டெஸ்ட். எவ்ரி மந்த் பண்ணுவாங்க. அது in addition to யோயோ. It's not replacing யோயோ. In addition to யோயோ இது இல்லாம 2 கிலோமீட்டர் ரன் டெஸ்ட். இந்த 3 டெஸ்டும் ரெகுலரா பண்றது வந்து இவங்க வந்து கேட்டா வந்து ஏரோபிக் ஃபிட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு இருக்காரு. அஸ்வின் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஜுரி நிறைய வரும், சும்மா இந்த மாதிரி மாத்திட்டு இருந்தீங்கன்னா அப்படின்றாரு. இல்ல, அது கிராஜுவலா இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்து டெவலப் பண்ணா இட் வில் பி பெட்டர். இப்போ திடீர்னு ஒரு டீமுக்கு தான் டெஸ்ட், நீங்க சிலபஸ்ல இல்லாம புது சிலபஸ் கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் தடுமாறதானே செய்வாங்க. அந்த இதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. திடீர்னு நீங்க யோயோ டெஸ்ட் இது பண்றீங்க, 2 கிலோமீட்டர்ஸ் ஓட சொல்றீங்க, அப்புறம் இதையும் ஓடுங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. பட் சொன்ன மாதிரி இன்ஜுரி ரிஸ்க் இருக்கு. பட் இது இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், நாங்க வந்து இதான் ஒரு டெட்லைன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையோ தே கேன் டூ ஷட்டில் ரன்ஸ் அண்ட் தென் கிராஜுவலி பில்ட் இட் அப். ட்ரைனிங் பண்ணாலே வந்து ஷட்டில் ரன்ஸ் டெய்லி எல்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ஹை இன்டென்ஸ். அதாவது இப்போ நீ ஃபுட்பால்லாம் நீ தொடர்ந்து ஓடிட்டே இருக்கலாம், வேற கேம் வேற மாதிரி. டென்னிஸ் வந்து நீ ராலி நடக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். பட் கிரிக்கெட்ல வந்து ஒன்று ஹை இன்டென்சிட்டி ஃபார் ஷார்ட் இன்டர்வல்ஸ். நீ ரன் ஓடுறப்ப பயங்கர ஹை இன்டென்சிட்டி ஓடணும். ஃபார் 2 ரன்னோ 3 ரன்னோ அந்த ஓவர் ஃபுல்லா திருப்பி நீ பவுலர் போடுறது வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த இன்டென்சிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும். பவுலிங் போடுறதும் அதே தான்,
ஃபீல்டிங் பண்ணுறப்ப நம்ம பால் வந்துச்சுன்னா இது பண்ணிட்டு போவோம். அந்த பீரியட்ஸ் ஆஃப் டைமில் தான் வந்து ஹை இன்டென்சிட்டி இருக்கும். பட் மற்ற நேரம் நீங்கள் நின்று இருக்கும்போது ஒரு ஓவர் நம்ம ஃபீல்டிங் நின்றுருப்போம், பாலே வராது, அந்த ஓவர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்த கணக்கு தான் அது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஹை இன்டென்சிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. ஷட்டில் ரன்ஸ் ஆப்வியஸ்லி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த விக்கெட் டு பவுல், இது எல்லாத்துக்கும் தான் அவங்க அதை வைக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. பட் யோயோ டெஸ்ட்ல வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டா போயிட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ஐ திங்க் ஒரு 5 மீட்டர்ஸ் யூ கேன் வாக். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரன் இருக்கும். இவங்க வந்து 4 ரன் ஓடிட்டு ஒரு லிட்டரலி ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கிடைக்கும். அது இன்னும் மோர் சூட்டபிள் ஃபார் கிரிக்கெட்டா இல்ல இது இன்னும் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்களா இவங்க? ஒண்ணு உண்மை, யோயோ ட்ரெஸ் வச்சு நிறைய பேர் வெளியே அனுப்புனாங்க. இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு த்ரெஷோல்ட் பாயிண்ட் வந்துச்சு யோயோ டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து டீம் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாதான் டீம்ஸால சர்வை பண்ண முடியும்னு வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம யோயோ டெஸ்ட் கொண்டு வந்தோம். இருக்கிற டஃபஸ்ட் யோயோ டெஸ்ட் வந்து ஆக்சுவலா பாகிஸ்தான் டீம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஸ்டார்ட் பண்றப்ப வந்து அதுக்கப்புறம் கிராஜுவலி பில்ட் அப். இப்ப எல்லா டீமுக்கும் யோயோ டெஸ்ட் இருக்கு, இந்த ட்ரையல் ரன்னா இருக்கு. இப்ப நீ அடுத்த லெவல் ஆஃப் பாகிஸ்தானுக்குலாம் இன்னும் இருக்கா என்ன? பேப்பர் சொல்ல நான் என்ன சொல்றேன்னா எல்லா டீமும் பேப்பர்ல இருக்கு. சரி, எல்லா டீமுக்கும் பேப்பர்ல வந்து they are doing the yo-yo test, they are focusing on fitness. இப்போ அந்த லெவல் ஃபிட்னஸ் நீ அடுத்த லெவல் புஷ் பண்ணும் அத்லீட்ஸ்னா then you have to go to the next level. ஸோ அதுக்காக மேபி நீ ஒரு டிஃபரன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் மற்ற டீமுக்கும் நம்ம டீமுக்கும் ஃபிட்னஸ் லெவல்னா யோயோ டெஸ்ட் மட்டும் கிடையாது, இன்னும் ஒன்று இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா மேபி அது ஒரு ப்ரூவிங் பாயிண்டா மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்கலாம். ஸோ அதனாலதான் நாங்கள் அந்த ப்ராங்கோ டெஸ்ட். வெற்றி ஃபிட்னஸ் இஸ் அ பாராமீட்டர், பட் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து அது நான் காம்ப்ரமைசபிள் தானே. ஃபிட்னஸ் பாராமீட்டர் நம்ம கொஞ்சம் வி கேன் டூ பிளஸ் ஆர் மைனஸ், பட் ஸ்கில் அப்படிங்கறத காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஆமா, பட் ஆனா ஸ்கில் மட்டும் வச்சு மட்டும் நிறைய பேர் ஃபிட்னஸ் இல்லாம நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாட் விட்டு போயிருக்காங்க. முன்னாடி வந்து இவரே பிருத்விஷா சொல்றாங்க, நம்ம இதுல சர்ஃப்ராஸ் கான் முன்னாடி ஃபிட்னா இல்லாம இருந்தாரு, இப்ப அவர் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவே நம்மளே நிறைய தடவை ஓட்டி இருக்கோம், ஆனா அவரு வந்து திருப்பி இப்ப டெவலப் பண்ணிட்டு இப்ப ஃபிட்டா வந்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்கில் செட் வந்து டெஃபினெட்லி நாட் டினைங். ஆனா மேனேஜ்மெண்ட் நினைக்குதுன்னா ஸ்கில் மட்டும் பத்தாது, நீ ஃபிட்டா இருந்தாதான் உன் ஸ்கில்ல நீ யூஸ் பண்ணதுக்கு நாங்க சான்ஸே கொடுப்போன்றாங்க. இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மட்டும் ஒரு நிமிஷம், நீங்க நம்ம சொன்னோம் புதுசா மட்டும் சொல்லுச்சுல, ஒரு புதுசா ஒரு ட்ரெயினர் வந்திருக்காரு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா விமன்ஸ் கிரிக்கெட்ல வந்து முன்னாடி ஒரு கேப்டன் இருந்தாங்க, டனேவான் நேக்கருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. மாரிசான் கேப் அவங்களுடைய பார்ட்னர். ஸோ டிவிஎன் வந்து கேப்டனாக இருந்தாங்க, பட் கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருந்தது, கொஞ்சம் வெயிட் கெயின்லாம் இருந்தது. அப்போ இருந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபிட்னஸ் இருந்தாதான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டெஸ்ட்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, பேராமீட்டர்ஸ். அவங்க ஃபிட்டின் ஆகலைன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ட்ராப்டு. கேப்டன், சிட்டிங் கேப்டன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து நிறையா இதெல்லாம் பண்ணி அவங்க ட்ரெட்மில்ல ஏதோ ஒரு பேராமீட்டர் நம்பர்லாம் கொடுத்தாங்க. அதையும் வந்து ஷி அக்கம்ப்ளிஷ் தட். பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ட்ராப் பண்ணோம். அப்புறம் இன்னும் நிறைய அதெல்லாம் காரணம் சொன்னாங்க. வாட் எவர் ஷி வாஸ் ட்ராப்டு. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக திருப்பி அவங்க வந்து கிரிக்கெட் டொமஸ்டிக் ஆடி நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க, ரன் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க புதுசாக இப்போ நாங்கள் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்டே சொல்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ரன் அடிச்சிட்டேன், அதனால் நானும் என் ரிட்டையர்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஷீ இஸ் பேக் இன் ஸ்குவாட் ஃபார் தி வேர்ல்ட் கப் கண்டென்ஷன் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, டனேவான் நேக்கருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு அந்த டைம்ல மேனேஜ்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு தானே. கண்டிப்பா இப்ப அடுத்த மேனேஜ்மெண்ட் வந்து அதான் லாக்ஃபுல் பண்ணது எலெக்ஷன் வரைக்கும் அடுத்த மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியும். அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மேனேஜ் மாறிச்சுன்னா இல்ல அடுத்ததுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் டோட்டலா மாறிச்சுன்னா அவங்களோட அவுட்லுக் கம்ப்ளீட்டா மாறலாம். சப்போஸ் சம்ஒன் லைக் ரவி சாஸ்திரி கம்ஸ் பேக் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து ஸோ அந்த மாதிரி இருந்தா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். இல்ல நம்ம முன்னாடி பேசுற மாதிரி கங்குலி திருப்பி வந்து அவர் வேற மாதிரி ஒரு நோக்கத்தோட வரலாம். சோ கண்டிப்பா கோலியவே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ண வச்சிருந்திருக்கலாம். இவங்க அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டைமுக்கு என்ன சொன்னாங்க, ஒரே கேப்டன் இருக்கணும் எல்லா ஃபார்மேட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் கோலியை தூக்குனாங்க. கோலி டிட் நாட் டூ மச் ராங் அட் ஆல் அஸ் கேப்டன். அப்புறம் ரோஹித் வாஸ் எக்ஸம்ஷனல், அது வேற விஷயம். பட் தென் இவங்க வந்து இந்த காரணம் சொல்லி நீங்க தூக்கிட்டு அப்புறம் திருப்பி இப்போ ஸ்பிளிட் கேப்டன்சி வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் அன்ஃபேர் ஆன் கோலி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், யார் என்ன சொன்னாலும். ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். மேனேஜ்மெண்ட் அந்தந்த டைமுக்கு சில விஷயங்களை கொண்டு வராங்க,
அப்புறம் அந்த அந்த செட்டப் போனதுக்கு அப்புறம் those things vanish completely. So, பட் இப்போ இன்னைக்கு கிவன் டைம்ல பிராங்கோ டெஸ்ட் பண்ணா கோலி கிளியர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா கோலி வந்து பண்ணிடுவாரு. ரோஹித் பண்ணுவாரா அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அவர் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அவரும் இப்போ பண்ணணும். வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஒன் டே சீரிஸ் இருக்குல்ல அக்டோபர்ல, அப்ப தெரியும். பட் ஆனா ஃபிட்னஸ் வைஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடி அந்த யோயோ டெஸ்ட் பண்ணோம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் சொன்னாங்க, நிறைய பேர் விளையாடலன்னு. பட் கண்டிப்பா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியன் கிரிக்கெட் வந்து எவ்வளோ ஃபிட்டா இருக்கிறாங்க எல்லாரும் பிளேயர்ஸும். லைக் நான் இப்போ இருக்கிற கரண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் சொல்லல, அண்டர் 19 பிளேயர்ஸ், அண்டர் 17 பிளேயர்ஸ், ரஞ்சி ட்ரோஃபி பிளேயர்ஸ், இவங்க உள்ள வரவங்கலாம் ஃபிட்னஸ் இல்லாம யாரும் வர்றது கிடையாது. சில பேர் இருக்காங்க ஆப்வியஸ்லி, லைக் அவுட்லேயர் சர்ஃப்ராஸ் கான், அவங்கலாம் வந்து ஜஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கேட்டா அவர் வருண் சக்கரவர்த்தி சொன்னது தான் கிரிக்கெட் ஃபிட்னஸ் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி இது பண்ணி பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த அண்டர் 19 பிளேயர்ஸ் எக்ஸப்ஷனல் ஃபீல்டர்ஸ், எக்ஸப்ஷனலி ஃபிட். அந்த இது வந்து ஏன் வந்துச்சுன்னா அந்த சீனியர் கிரிக்கெட் டீம்ல இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து நாட் ஜஸ்ட் மேல இவங்க மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றவங்களா, அந்த லெவல் வந்து கீழே அண்டர் 19, அண்டர் 17, ரஞ்சி இது அதே லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் கொண்டு வருது. இது அதை இன்க்ரீஸ் பண்றது தப்பே கிடையாது. பட் ஆனா எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இங்க இருந்து கெஸ் பண்றோம். மேபி டு டார்கெட் சம் பிளேஸா இருக்கலாம். பட் ஐ டோன்ட் see that as a bad thing. ஈவன் அதுக்கு கொண்டு வந்ததா கூட ஆஸ் அ ஹோல் இட் வில் ஒன்லி என்ன சொல்றது பெனிஃபிட் இந்தியன் கிரிக்கெட் டீம். பட் அஸ்வின் சொன்ன மாதிரி ஸ்லோவா கிராஜுவலா கொண்டு வரலாம். இமீடியட்டா இது இப்போ வெற்றி சொன்னதுக்கும் இமீடியட்டா சொல்லாம கொஞ்சம் கிராஜுவலா கொண்டு வரலாம். பட் ஓவரால் வந்து ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது தப்பே இல்லை. அது ஓகே தான், அந்த பாயிண்ட் நானும் ஒத்துக்கிறேன். இப்போ நான் கேள்விக்கு வர்றேன். 2027 வேர்ல்ட் கப்பு ஷம்மி ஆடணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். அவர் ஆடுவாரான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் போத் கோலி அண்ட் ரோஹித் டு பிளே. பட் வாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஆக்சுவலி பிளேயிங் இஸ் டிஃப்ரெண்ட். கோலி கண்டிப்பாக ஆடிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் ஆடுவாரான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெய்ஸ்வால்னு ஒரு ஆப்ஷன் அப்புறம் ஸ்குவாட்லேயே கூட இல்லாமல் போயிடலாம் ரோஹித் ஆடினாருன்னா. கோலி ஷூட் 100% பிளே, அது நான் ஷோரா அவர் விளையாடியே ஆகணும் அப்படின்றேன். ஏன்னா ஒரு சும்மா வந்து இப்போ நம்ம டெஸ்ட் மேட்ச்ல போயிட்டு நம்ம எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நல்ல மொமெண்ட்ஸ்ல விட்டுறோம் அப்படின்றோம். என்னதான் இருந்தாலும் இப்பயும் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல்ல அவர் அளவுக்கு யாரும் சேஸை வந்து பெர்ஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஹி ஹேஸ் டு பி தேர். ரோஹித் சர்மா ஐ டோன்ட் என்ன சொல்றது, அவர் இருந்தா நல்லா இருக்குமா இல்லையா தெரியல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். பட் அந்த டிசிஷன் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடாது. செலக்டர்ஸ் வந்து இப்பயே டிசைட் பண்ணணும். சும்மா வந்து நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம், 2026 டிசைட் பண்ணுறோம், 2027 வந்து வேர்ல்ட் கப் 2 மாதம் முன்னாடி டிசைட் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தே ஷுட் மேக் தி டிசிஷன் அண்ட் ஸ்டிக் வித் இட். ஓகே, ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் இந்த ஒரு டெஸ்ட் வந்திருக்கு புதுசாக, பிராங்கோ டெஸ்ட் அப்படின்னு. அதை பற்றி பார்த்தோம். இது எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். எத்தனை பேரை காவு வாங்குது, இல்லை யாரையாச்சும் காவு வாங்குமா அப்படின்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ வில் லீவ் இட் அட் தட். பாய்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வித் தட் வி கேன் க்ளோஸ். So Bronco test, another threshold in Indian cricket team fitness இல்லையா? So we'll wait and watch. We'll be back with more videos. Signing off, Artist Squad. Bye.